ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. ஸ்ரீ கிருஷ்ண கிருஹஸ்த தர்ம தர்சனம். ஸ்ரீ சுகர் கூறியது. நரகாசுர வதத்தை பற்றியும் கிருஷ்ணன் ஒருவராலேயே பல ஸ்திரீகள் விவாகம் செய்து கொள்ளப்பட்டதையும் கேள்விப்பட்டு நாரதர் கிருஷ்ணன் பல மனைவிகளுடன் இருப்பதை பார்க்க எண்ணம் கொண்டார். ஒருவர் ஒரே ஷரீரத்துடன் ஒரே காலத்தில் தனித்தனியான வீடுகளில் 16,000 ஸ்திரீகளை கைப்பிடித்தார் என்ற இந்த ஆச்சரியத்தை செய்த கிருஷ்ணனை காண ஆவல் கொண்ட நாரத மகரிஷி துவாரகைக்கு வந்தார். அங்கு கிருஷ்ணனுடைய பத்னிகள் மாளிகைகளில் ஒன்றான ஒரு பெரிய மாளிகையில் புகுந்தார். அங்கே தனக்கொத்த குணம், ரூபம், வயது, அலங்காரம் இவைகளுடன் கூடிய ஆயிரக்கணக்கான பணி பெண்களுடன் சேர்ந்து தங்க பிடி போட்ட சாமரத்தால் விசிறிக்கொண்டிருக்கும் தர்ம பத்தினியுடன் கூடிய பகவானை நாரதர் கண்டார். தர்மம் தெரிந்தவர்களில் சிறந்தவரான பகவான் அவரை பார்த்தவுடன் ஸ்ரீ தேவியினுடைய, அதாவது ருக்மிணியினுடைய கட்டில் விட்டெழுந்து கிரீடமணிந்த தலையால் அவருடைய 2 திருவடிகளிலும் நமஸ்கரித்து கைகூப்பி கொண்டு அவரை தமது ஆசனத்தில் அமரச் செய்தார். எவருடைய பாத தீர்த்தம் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குவதோ, எவர் சாது ஜனங்களின் தலைவரோ, எவர் உலகிற்கெல்லாம் குருவோ, அவர் அந்த முனிவருடைய பாதங்களை அலம்பி அந்த தீர்த்தத்தை தன் தலையில் தரித்து கொண்டார். ஆகையால் பிரம்மண்ய தேவர், அதாவது சாதுக்களையும் ரிஷிகளையும் தெய்வமாக கொண்டவர் என்ற காரண பெயர் எது ஏற்பட்டுள்ளதோ அது அவருக்கே தகும். நரனுடைய தோழனாகவும் சனாதன ரிஷியான நாராயணனாகவும் முன் அவதரித்த கிருஷ்ண பகவான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட முறைப்படி அந்த தேவரிஷி சிரேஷ்டரை நன்றாக பூஜித்து அமுதம் போன்று இனிமையானதும் சுருக்கமானதும் ஆகிய சொற்களால் சந்தோஷப்படுத்தி, பிரபுவே, பகவத் ஸ்வரூபியாகிய தங்களுக்கு நான் என்ன செய்யக்கூடும் என்று வினவினார். நாரதர் கூறியது. ஆழம் காண முடியாத ஞானம் படைத்த பிரம்மா முதலியவர்களால் ஹிருதயத்தில் தியானம் செய்ய தக்கனவும் மக்களுடைய துன்பத்தை களைவனவும் பிறவி கிணற்றில் விழுந்தவர்கள் கரையேறுவதற்கு பிடிப்பாய் இருப்பனவுமான உமது திருவடிகளை காண பெற்றேன். அத்திருவடிகளின் ஞாபகம் எதனால் எனக்கு நிலைத்திருக்குமோ அவ்விதம் அருள் புரிய வேண்டும். அவைகளை தியானித்து கொண்டே நான் சஞ்சரிக்கின்றேன். ராஜன்ன, அந்த நாரதர் யோகேஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரரான கிருஷ்ணனுடைய யோக மாயையை அறிய விரும்பி பின் அங்கிருந்து இன்னொரு கிருஷ்ண பத்னியின் வீட்டிற்கு சென்றார். அங்கு மனைவியோடும் உத்தவரோடும் பகவான் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்க கண்டார். பரம பக்தியுடன் எதிர்கொண்டு அழைத்து ஆசனமளித்து பூஜிக்க பெற்றார். தாங்கள் எப்பொழுது வந்தீர்கள் என்று ஒன்றும் அறியாதவர் போல் அவரால் கேட்கப்பட்டார். பரிபூர்ணமான உங்களுக்கு பரிபூர்ணரல்லாத என் போன்றவரால் செய்யக்கூடியது என்ன இருக்கிறது? இருந்தாலும் பிரம்மஸ்வரூபியே, எங்களுடைய இந்த ஜென்மத்தை மங்களகரமாக செய்ய வேண்டும். நாரதர் அதை கண்டு ஆச்சரியமடைந்து பேசாமல் எழுந்திருந்து வேறொரு வீட்டிற்கு போனார். அங்கும் சின்னஞ்சிறு குழந்தைகளுடன் கொஞ்சிக் கொண்டிருக்கும் கிருஷ்ணனை கண்டார். பிறகு வேறொரு வீட்டில் ஸ்நானம் செய்வதற்கு தயாராய் கொண்டிருப்பவராகவும், மற்றொன்றில் யாக அக்னிகளில் ஹோமம் செய்து கொண்டிருப்பவராகவும், பஞ்ச மகா யஜ்ஞங்கள் செய்து கொண்டிருப்பவராகவும், மற்றொரு வீட்டில் பிராமண போஜனம் நடத்திவிட்டு சேஷத்தை சாப்பிட்டு கொண்டிருப்பவராகவும், இன்னொரு வீட்டில் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருப்பவராகவும், மௌனமாக வேத மந்திரத்தை ஜபிப்பவராகவும் கண்டார். பிறகு நாரத முனிவர் மானிட தன்மையை ஏற்றுக்கொண்ட பகவானுடைய யோக மாயையின் விலாசத்தை பார்த்து புன்முறுவல் பூத்து பகவானிடம் இங்கனம் கூறினார். நாரதர் கூறியது. யோகேஸ்வரா, மாயையில் வல்லவர்களான பிரம்மாதி தேவர்களாலும் காண முடியாத தங்கள் திருவடியை சேவித்ததால் உம்மிடம் பிரகாசிக்கும் உமது யோக மாயையை அறிகின்றேன். தேவனே, உமது புகழ் நிறைந்த உலகங்களில் உலகத்தோரை புனிதமாக்கும் உமது லீலைகளை உரக்க பாடிக்கொண்டு சஞ்சரிக்க எனக்கு உத்தரவு கொடுங்கள். ஸ்ரீ பகவான் கூறியது. மகனே, பிரம்மஸ்வரூபியே, நான் தர்மத்தை சொல்லுகிறவன், செய்கிறவன், அதில் சந்தோஷப்படுகிறவன். உலகிற்கு வழிகாட்ட இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்காக வருத்தப்பட வேண்டாம். ஸ்ரீ சுகர் கூறியது.
தர்மார்த்த காமங்களில் ஸ்ரத்தை கொண்ட கிருஷ்ணனால் இங்கனம் நன்றாக பூஜிக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைந்த நாரதர் அவரையே தியானித்து கொண்டு சென்றார். இங்கனம் 10வது ஸ்கந்தத்தில் 69வது அத்தியாயம் முற்றும். ஸ்ரீ சுகர் கூறியது: விடியற்காலையில் பிராம முகூர்த்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் எழுந்து கைகால்களை கழுவி ஆச்சமனம் செய்து பரிசுத்தமான இந்திரியங்களுடன் அவித்யை கடந்ததும் இரண்டற்றதும் ஒன்றே ஆகியதும் தனது இயற்கையால் என்றும் மாசற்றதும் ஸ்வயம் பிரகாசம் ஆகியதும் உலகின் தோற்றம் இருப்பு அழிவு முதலியவற்றிற்கு காரணமான தன் சக்திகளால் சைதன்யத்தையும் ஆனந்தத்தையும் வெளிக்காட்டுவதும் அழிவில்லாததும் பிரம்மம் என்று பெயர் உடையதுமான ஆத்மஸ்வரூபத்தை தியானம் செய்தார். பின்பு அப்புருஷோத்தமன் சுத்த ஜலத்தில் ஸ்நானம் செய்து 2 வஸ்திரங்களை அணிந்து சந்தியா வந்தனம் முதலிய கிரியைகளை முறைப்படி செய்தார். அக்னியை ஆராதித்து மௌனமாக வேத மந்திரங்களை ஜபித்தார். உதயகால சூரியனை ஆராதித்து தனது அம்சமான தேவர்களையும் ரிஷிகளையும் பித்ருக்களையும் திருப்தி செய்வித்து வயது முதிர்ந்த பிராமணர்களை பூஜித்து தனது விபூதிகள் விளங்கும் இடங்களை நமஸ்கரித்து மங்கள திரவியங்களை தொட்டார். மானிட உலகிற்கு பூஷணமாய் விளங்கிய தன்னை தனக்குரிய வஸ்திரங்களாலும் பூஷணங்களாலும் திவ்யமான மாலைகளாலும் சந்தன பூச்சுக்களாலும் அலங்காரம் பண்ணி கொண்டார். புஷ்பம், தாம்பூலம், சந்தனம் முதலியவற்றை முதலில் பிராமணர்களுக்கு கொடுத்து பின் சிநேகிதர்களுக்கும் மந்திரி முதலியவர்களுக்கும் பத்தினிகளுக்கும் கொடுத்து முடிவில் தான் எடுத்துக்கொண்டார். அச்சமயத்தில் மிகவும் அற்புதமான சுக்ரீவம் முதலிய ஜாதி குதிரைகள் பூட்டிய தேரை கொணர்ந்து சாரதியானவன் நமஸ்கரித்து எதிரில் நின்றான். அப்போது சாரதியின் கையை தன் கையால் பிடித்துக்கொண்டு சாத்தியகியுடனும் உத்தவருடனும் சூரிய பகவான் உதய பர்வதத்தில் ஏறுவது போல் அந்த தேரில் ஏறினார். ராஜன்னு, எந்த இடத்தில் புகுந்தவர்களை பசி, தாகம், சோகம், மோகம், மூப்பு, மரணம் என்ற அலைகள் தாக்குவதில்லையோ அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த சுதர்மை என்ற சபைக்கு விருஷ்ணிகள் புடைசூழச் சென்றார். ராஜன்னு, அங்கே விகட கவிகள் பலவிதமான ஹாஸ்யம் நிறைந்த பேச்சுக்களாலும் சிறந்த நடிகர்கள் தாண்டவங்களாலும் தனித்தனியே பகவானை சந்தோஷப்படுத்தினர். நாட்டிய பெண்கள் மிருதங்கம், வீணை, முரசு, புல்லாங்குழல், தாளம், சங்கு முதலிய பக்க வாத்தியங்களுடன் ஆடவும் பாடவும் செய்தனர். சூதர்களும் வம்சாவளி பாடுகிறவர்களும் துதி பாடகர்களும் ஸ்தோத்திரம் செய்தனர். ராஜன்னு, அப்போது முந்தி பார்த்திராத ஒரு புருஷன் அங்கு வந்து தன் வரவை பகவானுக்கு தெரியப்படுத்தி வாசற்காரர்களால் உள்ளே அழைத்து வரப்பட்டான். அவன் கிருஷ்ண பகவானுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு கைகூப்பி கொண்டு ஜராசந்தனால் சிறைப்படுத்தப்பட்ட அரசர்களின் துக்கத்தை தெரிவித்தான். கிருஷ்ணா, அளவிடற்கரிய மகிமையுடைய கிருஷ்ணா, சரணமடைந்தவர்களின் பயத்தை போக்குகிறவரே, வேற்றுமை புத்தியுடைய நாங்கள் இவ்வுலக துன்பத்திற்கு அஞ்சி உம்மை சரணடைகின்றோம். இவ்விதம் ஜராசந்தனால் சிறையிலிடப்பட்ட நாங்கள் தங்கள் தரிசனத்திற்கு ஆவல் கொண்டவர்களாய் தங்களுடைய திருவடியில் சரணடைகின்றோம். தீனர்களாகிய எங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும்படி அருள் புரிதல் வேண்டும் என்று அரசர்கள் சொல்லி அனுப்பியதை அவன் தெரிவித்தான். அரசர்களின் தூதன் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும்போது பொன்னிறமான ஜடாமுடியை தரித்தவரும் சூரியன் போல் ஒளி மிகுந்தவருமான தேவரிஷி நாரதர் அங்கு தோன்றினார். உலக நாயகர்களுக்கெல்லாம் நாயகனான கிருஷ்ண பகவான் அவரை கண்டதும் சந்தோஷம் அடைந்தவராய் ஆசனம் விட்டெழுந்து சபையோர்களுடனும் பரிவாரங்களுடனும் தலைவணங்கி நமஸ்கரித்தார். ஆசனத்தில் அமர்ந்த முனிவரை அவர் முறைப்படி ஸ்ரத்தையுடன் பூஜித்து பிரியமான வார்த்தைகளால் சந்தோஷப்படுத்தி பின்வருமாறு கூறினார்: ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட உலகங்களில் உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இப்பொழுது பாண்டவர்களுடைய விருப்பம் என்ன என்று தங்களிடம் அறிய விரும்புகிறோம். ஸ்ரீ நாரதர் கூறியது: பாண்டவ அரசரான தர்மபுத்திரர் சக்கரவர்த்தி பதவியை விரும்பியவராய் யாகங்களில் சிறந்த ராஜசூயத்தால் உம்மை ஆராதிக்க எண்ணம் கொண்டுள்ளார். அதை தாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். தேவதேவா, அந்த உத்தமமான யாகத்தில் தங்களை தரிசிப்பதற்காக தேவர்களும் கீர்த்தி வாய்ந்த அரசர்களும் வருவார்கள். ஸ்ரீ சுகர் கூறியது: அந்த சபையில் தம்மை சார்ந்தவர்கள் ஜராசந்தனை ஜெயிப்பதில் எண்ணம் கொண்டிருந்ததால் நாரதர் வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததை கவனித்தபோது
பகவான் சிரித்துக்கொண்டு தனது பக்தரான உத்தவரை பார்த்து பின்வரும் அழகிய வார்த்தைகளை சொன்னார். ஸ்ரீ பகவான் கூறியது: நீர்தான் நமக்கு சிறந்த கண் போன்றவர், உண்மையான நண்பர், மந்திராலோசனையின் தத்துவத்தை அறிந்தவர். ஆகையால் இப்பொழுது செய்ய வேண்டியதை நீர் சொல்ல வேண்டும். அதில் ஸ்ரத்தை வைத்து அப்படியே செய்வோம். எஜமானனாகிய பகவான் எல்லாம் அறிந்தவராயிருந்தும் ஒன்றும் அறியாதவர் போல் இப்படி ஆலோசனை கேட்கவே உத்தவர் அவருடைய கட்டளையை சிரமேல் கொண்டு பதில் சொல்லலானார். இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசமஸ்கந்தத்தில் 70வது அத்தியாயம் முற்றும்.